வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற இலக்கை நோக்கி சகோதரர் ரவீந்திரநாத் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல நம்முடைய இலக்கு வெற்றி ஒன்றாகவே இருக்க வேண்டும். 2.0 முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் தொடர வேண்டும். அதற்கான பணிகளை நாம் ஓய்வின்றி உறக்கமின்றி செய்திட வேண்டும். இன்னும் இருக்கிறது 1 மாத காலத்திற்கு, இடைப்பட்ட காலம்தான் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அண்ணன் OPS அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பலம். ஏற்கனவே பலமிக்க இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு பலமிக்க இயக்கங்கள் இந்த கூட்டணியிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற மாலையாக இன்றைக்கு தொகுத்திருக்கிறது. அதை போல அதற்கு மேலும் வலு சேர்க்கின்ற வகையில் அண்ணன் OPS அவர்கள் இணைந்திருப்பது தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக பெரும் செல்வாக்கை தந்திருக்கிறது என்பதையும் விட நம்முடைய தென்பகுதியில் கூடுதலான செல்வாக்கை தந்து இங்கே நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல சிவகங்கை மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் ஒன்றை கடந்த தேர்தலில் இழந்தோம். இழந்த ஒன்றையும் இந்த 2026இல் மீட்பதற்கு அண்ணன் OPS அவர்களுடைய வருகை பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அத்தகைய நல்வரவாக வந்திருக்கின்ற உங்களை சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் அடங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பிலும் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகள் சார்பிலும் வருக வருக என வரவேற்று உங்களுடைய பேருரையை தருக என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்ல